இனி யாராவது வியாதி படுக்கையில் இருந்தாங்கன்னா, நீங்கள் இது மாதிரி சுகம் இல்லை, வியாதியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் இயேசுவின் நாமத்தினால கையை வைங்க, சுகமாகிடுவாங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதி போகட்டுன்னு வியாதி போயிடும். இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி படுக்கை மாறட்டும்னு சொல்லுங்க, மாறிடும். நீங்க சொல்லும் போது அற்புதம் நடக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. உங்க மூலமா இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், நான் இருதய வீங்கி வியாதிப்பட்டு டாக்டர்களால் கைவிடப்பட்டு மரண படுக்கையில் வீட்டில் படுத்திருந்த போது, நாங்கள் இந்துக்கள் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, கிறிஸ்துவ கூட்டத்துக்கும் போனதில்லை, எதுவும் எங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவங்க கடவுள் இயேசுன்னு தெரியும். நான் இயேசுவை வெறுத்தவன். ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு வாலிபன் ஜெபம் பண்ணினார். ஒரு வாலிபர் எங்கள் வீட்டில் எனக்காக படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்தா. அப்போ தான் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே என்னை தொட்டு என் மரண படுக்கையை மாற்றி உடனே என்னை நெளிமை நடக்க பண்ணினா. அந்த அற்புதம் நடக்க காரணம் ஒரு வாலிபனுடைய ஜெபம். அந்த வாலிபன் யாரு? பாஸ்டரா? இல்லை. சுவிசேஷகரா? இல்லை. அப்போஸ்தலரா? இல்லை. மிஷனரியா? இல்லை. அப்போ யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி. அவர் ஜெபிக்கும் போது தான் எனக்கு அற்புதம் நடந்தது. ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்து கொண்டிருந்தார். பாடியில் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில். அங்கே குரூப்ஸா கம்பெனி இருக்குது. பிரேக்ஸ் இண்டியா, வீல்ஸ் இண்டியா, சுந்தரங்கலேட்டன் வரிசையாக இருக்கும். அதில் ஒரு கம்பெனியில் வேலை செய்த ஒரு வாலிபன், ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்த வாலிபன் ஜெபிக்கும் போது என் மரண கட்டு மாறுகிறது, என் மரண படுக்கை மாறுகிற சப்பானியா இருந்த எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். அவர் ஜெபிக்கிறார், இயேசுவை வாருன்னு ஜெபிச்சா இயேசு எங்கள் வீட்டுக்கு ரூமுக்குள்ள வருகிறார். அவர் என்னை தொடுகிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து அற்புதம் செய்கிறார். நீங்க ஜெபிச்சு அற்புதம் செய்ய மாட்டாரா? நீங்க ஜெபிச்சு அற்புதம் செய்ய மாட்டாரா? காரணம் அவருடைய விசுவாசம். என்னுடைய தாயார் சொல்றாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சாதாரண காய்ச்சல் அல்ல, சாதாரண தலைவலி அல்ல, சாதாரண ஒரு எலும்பு வலி அல்ல, மரண படுக்கை. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. மூச்சு விட முடியல, பேச முடியல, மரண படுக்கை. கால் செயலற்று போய்விட்டது. அதற்கு ஒரு வாலிபன் ஜெபித்தால் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் விசுவாசம் இருக்கணும். அந்த அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் அபிஷேகத்திலே வல்லமையா இருந்தார். அதனால அவர் ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் நடைபெற்றது. அதே மாதிரி ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். வாலிபனை உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். வாலிப மகளை உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு ஏழை தாயார், வயசான அம்மா, அவங்க பெரிய ஊழியக்காரியெல்லாம் கிடையாது. வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பாங்க. இயேசுவை பற்றி அறிவிக்கணும்னு சொல்லி பக்கத்துலேருந்து ஆஸ்பத்திரியில் போய், அதில் ஒரு கிறிஸ்தவர் ஆஸ்பத்திரி வச்சுருந்தா, சின்ன ஆஸ்பத்திரி. அங்கே சிலர் தங்கியிருப்பா, நோயாளிகள் வருவாங்கல்ல. இந்த வயசான தாயார் போய் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதான் உடைய ஊழியம். அந்த வயசான தாயாரால் அதான் முடியும். பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய், அங்கே ஒரு சமயம் போன போது ஒரு இஸ்லாமிய சகோதரர், முஸ்லீம் சகோதரர், அவருக்கு கேன்சர் வியாதி முற்றின நிலைமை, ஸ்டேஜ் 4 சொல்கிறாங்களே, இனி காப்பாற்ற முடியாத இந்த நிலைமை. இந்த கிறிஸ்தவ டாக்டர் அவருடைய நண்பர், ஃப்ரெண்டு, அவர் கேள்விப்பட்டு கூப்பிட்டு, ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், என் ஆஸ்பத்திரியில் இரு, கடைசி வரை இங்கே நீரை நான் அவனை கவனித்து கொள்கிறேன்னு சொல்லி, அவர் மரிப்பது நிச்சயம், மரண காலத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும், அவர் கொஞ்சம் கவனித்து கொள்ளலான்னு அந்த நண்பர், அந்த டாக்டர் அவரே அந்த ஆஸ்பத்திரியில் ரூம் கொடுத்து வைத்திருந்தார். அவருக்கு மரணம் என்பது நிச்சயம், எப்போ மரணம் வரும்னு தெரியாது. இந்த தாயார் ஒவ்வொரு ரூமாக சந்தித்து வந்தபோது இவருடைய ரூமுக்குள்ளே வந்தபோது அந்த ஐயா பார்த்தாரு. யாருமா நீங்கள்? அவங்க கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு என்ன செய்து? நான் சாக போகிறேம்மா. பாட்டியம்மா, நான் சாக போகிறேன். சாக போகிறீங்களா? ஏன் தம்பி? எனக்கு கேன்சர் வியாதி. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி.
நான் சாக போகிறேன். என் நண்பன் டாக்டர் மேலே ரொம்ப அன்பு, என்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் வச்சு பராமரிக்கிறான். இந்த தாயார் சொன்னாங்க, நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒரு இஸ்லாமியர். ஆனாலும் ஒரு தாயார் வந்து, யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாதவங்க என்னை பார்த்து எனக்காக வந்து ஜெபிக்கிறேன், உனக்கு இயேசு சுகம் தருவார், நான் ஜெபிக்கட்டுமான்னு கேட்குறாங்களேன்னு சொல்லி, சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இவர் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டார். திடீர்னு பார்த்தா அப்படியே கையில் சொட்டு சொட்டா ஒரு தண்ணீர் விழுகிறது. என்னடா திடீர்னு நம்ம கையில் தண்ணி விழுதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த தாயாருடைய கண்களில் கண்ணீர் வடிகிறது. அவங்க அமைதியாக ஜெபிக்கிறாங்க. அந்த கண்ணிலேருந்து கண்ணீர் அவருடைய சரீரத்தில் விழுகிறாரு. அவர் பார்க்குறார், யார் இவங்க, எனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், என் குடும்பத்தாரும் அல்ல, என் உறவினரும் அல்ல, எனக்கு அவங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, எனக்காக அவங்க அழுகிறாங்க, எனக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, இயேசுவே நீ அழுகிறாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளவு அன்பு இருந்தா இவங்க சொல்லுகிற இயேசுக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கும். அந்த கண்ணீர் அவருடைய உடம்புல பட்ட உடனே ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினார். ஏதோ அந்த சரீரத்தில் நடப்பதை உணர முடிந்தார். அவருடைய உணர்வுகளிலே பல மாற்றங்கள். எப்படி இது எனக்காக ஏன் இவங்க அழணும், நான் உனக்கு பிள்ளையும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது அவருடைய சரீரத்துக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது. என்ன மாற்றம்னு பார்த்தா கேன்சர் வியாதி அழிந்து விட்டார். கேன்சர் வியாதி அழிந்து விட்டார். கேன்சர் கிருமி அழிந்து விட்டார். பெரிய ஒரு சுகம். நண்பர் சொன்னார், சுகமாயிட்டடா. இயேசு ஒரு தாயார், இயேசுவே நீ அழுதாங்க. அந்த கண்ணீர் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதமா, இந்த ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதம் அந்த இஸ்லாமிய சகோதரனை இயேசுவை தேட வைத்தது. ரட்சிக்கப்பட்டார். ஊழியக்காரனா மாறிட்டார். இயேசுவை அறிவிக்கிறவராய் மாறிவிட்டார். இயேசு ஒரு வயதான தாயார் மூலமாய் மகிமைப்பட்டார். இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பதை ஒரு இஸ்லாமிய நண்பர் அறிந்து கொண்டார். அவருடைய கண்ணீரின் ஜெபம், அவருடைய கண்ணீருக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருந்தது. என்ன அந்த அளவுக்கு அவங்க இயேசுவோடு நெருக்கமாய் இருந்த ஒரு தாயார். அது மாதிரி நாம் நம் மூலமாக ஆண்டவர் தன் வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் கிராமத்தில், வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இயேசுவை மகிமைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த வல்லமை, அந்த அதிகாரங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளுக்கு. முதல்ல அதை விசுவாசிக்கணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி அப்படின்னா நான் இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்த முடியும் என்று விசுவாசிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை நீங்கள் துரத்த முடியும். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் பிசாசை துரத்த முடியும். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை பயன்படுத்தணும். நீங்கள் வியாதியஸ்தன் மீது கைகளை வைத்தா சுகம் அடைவாங்க. அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க மூலமா இயேசு மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் மூலமா இயேசுவை மகிமைப்படுத்த பிதாவானவர் விரும்புகிறார். உங்க மூலமா அவருடைய வல்லமை வெளிப்படணும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். ஆமேன். இயேசுடைய ஊழியத்தில் சில வருஷமாய் ஆண்டவர் சொன்னார், அடுத்த தலைமுறை எனக்காக எழும்பணும், எனக்காக வல்லமையான ஊழியம் செய்யணும், ஒரு யவ்வன ஜனத்தை எழுப்புவேன்னு வாக்கு கொடுத்தார். நாங்கள் வாலிபர்களை செலக்ட் பண்ணோம். 3 வருஷம் இயேசுவோட சீஷர்கள் இருந்த மாதிரி எங்கள் கூட இருக்கணும். 3.5 years எங்கள் கூட இருக்கணும். வாலிபர்கள் வேணும், வாலிப பையன்கள், திருமணமாகாத வாலிப பையன்கள் வேணும். 3 வருஷம் உங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுப்போம். ஜெபத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அபிஷேகத்தை பற்றி, வரங்களை பற்றி, எழுப்புதலை பற்றி, சுவிசேஷ ஊழியத்தை பற்றி, பிரசங்கம் பண்ணுவதை குறித்து
எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நீங்கள் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படியும் உங்கள் விருப்பப்படி போகலாம் என்று சொன்னப்பட்டார். பலர் வந்தாங்க. அதிலேருந்து செலக்ட் பண்ணப்பட்டு ஒரு டீம் ஒரு 70 பேர்கிட்ட செலக்ட் பண்ணி 3 வருஷம் அவங்களுக்கு பைபிளை கற்றுக் கொடுத்தோம், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தோம், உபவாசிக்க கற்றுக் கொடுத்தோம். காலையில் 4 மணிக்கு எழும்புனா இரவு 9 மணி வரைக்கும் ஜெபம், வசனம், அவங்க கர்த்தரோடு இருக்கிறது, அப்புறம் சுவிசேஷம் அறிவிப்பது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து எழுப்பினோம். நல்ல அவங்க சொல்லிட்டோம், செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, டேப் பயன்படுத்தக்கூடாது, பைபிளோடு நீங்கள் வரணும், எல்லாமே நாங்கள் தருவோன்னு சொல்லி உணவு, உடை, தங்குகிற இடம் எல்லாம் எங்கள் பொறுப்பு. ஆனால் நீ எந்த மாதிரி பொருட்களை கொண்டு வரக்கூடாது, செல்ஃபோன் வேண்டாம், டேபு வேண்டாம், லேப்டாப்பு வேண்டாம், எங்களுக்கு ஏச போதுன்னு வந்த வாலிபர்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள உருவாக்கணும். 3 வருஷம் கூட இருந்தாங்க. வேதத்தை கற்றுக் கொடுத்தோம். பிரசங்கம் பண்ணுவது எப்படி, பிசாச துரத்தனை என்ன பண்ணணும், வியாதியஸ்தரை சுகமாக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நாள் மாவடியில் நடந்ததெல்லாம் கண்கூடாக பார்த்தாங்க, கற்றுக்கொண்டாங்க. அவளை அனுப்பினோம், நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க, உங்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்களை பயன்படுத்துவார் அப்படிலாம் அனுப்பினோம். 2 பேர் ஒரு கிராமத்துக்கு போனாங்க. இந்துக்கள் நிறைந்த ஒரு கிராமம். ஒரு வீட்டுக்கு போனாங்க. வாசற்படியில் வீட்டு வாசலில் ஒரு தகப்பனார் உட்கார்ந்துருந்தா. ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு கைப்பிரதி கொடுத்தாங்க. அவர் அப்படியே பார்த்தார். உள்ளே போய் பாருங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அது தகப்பனார் உள்ளே போய் சொல்கிறாருன்னு சொல்லி இந்த 2 வாலிபர்களும் உள்ளே போனாங்க. உள்ளே போனால் அந்த தாயார் அப்படியே மனைவி இருந்தாங்க. ஒரு மகள் பிசாசு பிடித்து தலைவிரி கோலத்தோட ஒரு முக்கில் உட்கார்ந்துருந்தாள். அப்படியே அந்த தாயார் சொன்னாங்க, இந்த மகள் பாருங்கள் பிசாசு பிடித்து பல மாதமாக ரூமுக்குள்ளேயே இருக்கிறா. நாங்கள் எல்லாம் மந்திரவாதிகிட்ட போனோம், கடவுளெல்லாம் தேடி போனோம், பணம்லாம் செலவு பண்ண ஒன்றும் விடுதலையே இல்லை. ஏதோ இயேசுன்றீங்க, நீங்கள் இயேசு விடுதலை தருவாரா? எங்கள் இயேசு சுகம் தருவார், உங்களுடைய மகளுக்கு விடுதலை தருவார், அந்த இயேசுவை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். அப்படியா? அப்போ என்ன செய்வார் உங்கள் இயேசு? ஏதாவது செய்யுங்கன்னாங்க. இவங்க 2 பேர் உள்ளே போனாங்க. அது பயங்கர பிசாசு. பல மந்திரவாதிகளை பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை. இந்த 2 பேர் போய் நின்னாங்க. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு வெளியேறி போய் என்று கட்டளை கொடுக்குறோம் நாங்கள். அவ்வளோதான், ஓடிய போயிட்டு. அவ்வளோதான் அதனுடைய வல்லமை. அந்த மகள் எழுந்தாள், தன்னோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி கொண்டாள், கிச்சனில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா. அந்த குடும்பத்தார் பார்த்தாங்க, இது என்ன கடவுள், நாங்கள் எங்கெங்கே போய் பணம்லாம் செலவு பண்ண ஒன்றும் நடக்கலை. 5 நிமிஷம் இயேசுன்ற பெயரை சொன்னாங்க, மகள் மாறிட்ட, விடுதலை பெற்று விட்டாளே. அந்த குடும்பமே இப்போது இயேசுவுக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கடவுள் எங்களுக்கு வேணும். இதுக்கு தான் ஆண்டவர் தேடுகிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் போய் இப்படி விடுதலை கொடுத்தீங்கன்னா எத்தனை குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை காண்பிக்கணும், இயேசுவை மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தரப்பின் வாசல் ஜெபம் முடிஞ்ச உடனே நிறைய மக்கள் ஜெபிக்க வருவாங்கல்ல. அப்போது நடக்க முடியாதவங்களாம் ஒரு சமயம் நடக்க முடியாதவங்க சேரில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. சேரில் வச்சு தூக்கிட்டு வந்து எனக்கு முன்னால் வச்சுட்டாங்க. இன்னும் நிறைய ஆயிரக்கணக்காக நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப டைம் கொடுக்க முடியாது. நான் கை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்பிடுவேன். இது நடக்க முடியாத ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. நான் பக்கத்தில் பார்த்தேன். இந்த தம்பி ஒருத்தர் நின்னான், ட்ரைனிங் எடுத்த தம்பி. அவன் பேர் கூட தெரியும், வாலிபன், ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். தம்பிங்க வாப்பா அப்படின்னு. என்ன அங்கு இவங்களை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணி நடக்க வச்சு கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அப்படிதான் சொன்னேன், போய் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வா அப்படின்னு. சரி அங்கிள் அப்படின்னு. நீங்கள் ஜெபம் பண்ணி நடக்கலை, நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்கும் அப்படிலாம் நினைக்கல. புரியுதா அவங்களுக்கு? நம்முடைய இந்த அவிசுவாசம்தான் நிறைய அற்புதத்துக்கு தடை. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, மோகன்லால் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி அதே ஆளுக்கு அற்புதம் நடக்கும். புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருப்பார். நான் அதை பார்த்து நீ போய் நடத்து கூட்டிகிட்டு வா தம்பின்னு அனுப்பிட்டு நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் அவன் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்னால் நடக்கிறாங்க.
சேரில் வந்தவங்க எழுப்பி நடக்கிறாங்க. எப்படி? ஒரு வாலிபன் ஒரு 5 நிமிஷம் ஜெபத்தில் சப்பானி நடக்க வச்சுட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இது மாதிரி நிறைய அற்புதம் நால்மாவடியில் நடக்குது. வேணா நேரில் வந்து பாருங்கள். நான் இல்லாட்ட கூட இப்போ இன்னைக்கு அவங்கள தேடி மக்கள் டெய்லி மிராக்கள் மீட்டிங் நடக்குது. டெய்லி 2 சுகமளிக்கிற கூட்டம் நால்மாவடியில் நடக்குது. தினம் இந்துக்கள் வர்றாங்க, தினம் ரட்சிக்கப்படுறாங்க, தினம் அற்புதம் நடக்குது, தினம் அதிசயம் நடக்குது. அதனால மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அற்புதம் நடந்தால் இயேசுவை தேடி மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜோம் பண்ணி அற்புதம் நடக்க ஆரம்பித்தா உங்கள் வீட்டுக்கு மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும், இவங்க ஜோம் பண்ண விடுதலை கிடைக்கும். உங்கள் வீடு ஒரு அற்புத ஸ்தலமாக மாறணும். நீங்கள் அப்படி மாறணும் ஒவ்வொருத்தரும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள். யார் அவங்க? சாதாரண வாலிபர்கள். அவங்கள கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. உங்களை பயன்படுத்த மாட்டாரா? உங்களை பயன்படுத்த மாட்டாரா? ஆமீன் சொல்லுங்க. கேன்சர் வியாதிங்க 4th ஸ்டேஜ், சுகமே ஆகாதுன்ட்டாங்க. ஒரு இந்து ஐயா அவருடைய மனைவி டாக்டர்ஸ் கைவிட்டு கூட்டிகிட்டு வந்து மறித்து போயிடுவாங்க, இனி பிழைக்க வாய்ப்பு இல்லை. இன்னி டீ கடையில் டீ குடிக்கும்போது சொல்லியிருக்கிறார், 4 மாடின இடம் இருக்குது, ஜெபிக்கிறாங்களாம், இயேசு சுகம் கொடுக்குறாராம், பொண்ணை பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். டீ கடைக்காரர் சொல்லியிருக்கான், அவர் சுவிசேஷம் சொல்லியிருக்கான் பாருங்க. அவர் உடனே அங்கேருந்து மனைவி கூட்டிகிட்டு 4 மாடிக்கு வந்துட்டார். அவருக்கு மோகன்லாஸ்னா யாருன்னு தெரியார், 4 மாடியில் என்ன நடக்குதுன்னு தெரியார், இயேசு உடிக்கிறார்னாலும் தெரியார், இயேசுவை பற்றி முழுமையாக தெரியார். ஏதோ கிறிஸ்தவங்க கடவுள் அவ்வளோதான் தெரியும். அவர் வந்தபோது அவர் மோகன்லாஸ் எங்கேருந்து தேடலை. ஏன்னா என்ன அவருக்கு தெரியாது. அவர் யாரை தேடுகிறார்? இயேசு. நீ வந்தால் இயேசு சுகமாக்குறாராமே. வந்துட்டார். அப்போ பார்த்து கூட்டம் என்ன டெய்லி கூட்டம் நடக்கும். ஹீலிங் மீட்டிங் டெய்லி 2 நடக்கும், காலையில் ஈவினிங். அவர் வந்துட்டார். மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, வந்து உட்கார்ந்துட்டார். மனைவியோட பிரசங்கெல்லாம் கேட்டார். ஜெபம் பண்ண போது இந்த பாய்ஸ் நாங்கள் ரெடி பண்ண பாருங்கள், பையங்க, எழுப்புதல் பையங்க, ரிவைவல் பாய்ஸ், அவங்க வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டிருப்பாங்க, யூனிஃபார்ம். அவங்க தான் கை வச்சு ஜெபிச்சாங்க. இவங்க போய் அந்த அம்மாவுக்கு ஜெபிச்சாங்க பாருங்க. ஒரு ஆவி வெளியேறி போச்சு, கேன்சர் மறைந்து விட்டது. இம்மீடியட் ஹீலிங். உடனே கேன்சர் சுகமாயிட்டு. அவங்க சொன்னாங்க பல மாதத்துக்கு அப்புறம், ஏன் எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவர் சொல்ல, நான் 2 சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் மனைவிக்கு, இப்போ அதிலிருந்து கேன்சர் அறிகுறியே இல்லை. அவரை சில மாதம் கழிச்சு நான் சந்தித்தேன். அவர் என்னை பார்த்ததே கிடையாது. அப்புறம் நான் கூப்பிட்டு பேசினேன், என்ன நடந்தது நீ? ஐயா எனக்கு உங்களையும் தெரியாது, இயேசு உடிக்கிறாருன்னு தெரியாது. இப்படி சொன்னாங்க. நான் வந்தேன். அப்போது இந்த மஞ்சள் சட்டை போட்ட பையங்க வந்து ஜெபிச்சாங்க. அந்த பையன் யாருன்னு தெரியாது, பேரும் தெரியாது. ஒருவேளை இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணால் படிப்படியாக சுகமாகும் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். அவள் வந்து ஜெபிச்சா உடனே எனக்கு சுகம். மனைவிக்கு கேன்சர் மறைஞ்சிட்டு. அவரால் நம்ம ஆச்சரியம். இப்போ என்ன நடக்குது? அவர் இப்போ ஊர் ஊராக போய் ஊழியம் செய்கிறார். அந்த தாப்பனர் ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று. அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு மகிமைப்படணும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும், அற்புதம் நடக்கணும். உங்க கையினால் அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். உங்க கையை பயன்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்க என்னடான்னா மார்க்குக்கு ஜெபிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீட்டில் வெற்றி பெறணும், என் பிள்ளை ஆண்டவரை மார்க் கிடைக்கணும், அந்த காலேஜில் இடம் இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும், எங்களுக்கு கடன் பிரச்சனை மாறி வீடு கட்டணும். இந்த உப்புச்சப்பில்லாத உலக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அற்புதங்களை செய்ய உன் கையை பயன்படுத்த விரும்புகிறேன். உன் மூலமாய் பிசாசுகள் ஓடும், உன் மூலமாய் சப்பானிகள் நடப்பார்கள், உன் மூலமாய் குருடர் பார்வை அடைவார்கள், உன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இந்த மாதிரிலாம் அற்புதம் நடக்கணும். என்ன பண்ணணும்? என்ன கர்த்தர் பயன்படுத்தணும்? என் கைனால் அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 3 காரியம். முதலாவது காரியம், அற்புதத்துக்காக அவங்க ஆதி திருச்சபையில் ஜெபித்தார்கள். அற்புதத்துக்காக. அப்போஸ்தலர் 4:30 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி
உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்யும். ஜெபித்தாங்க அற்புதத்துக்காக. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய கையினாலே அற்புதங்களை அடையாளங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய கையினாலே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி என்னை பயன்படுத்தணும். முதல்ல ஜெபம் பண்ணணும். நீங்க அவங்க ஜெபித்தாங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளம் நடக்கணும். அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், பலத்த அற்புத அடையாளம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், பலத்த அற்புத அடையாளம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், பிலிப்பை கொண்டு ஒரு பட்டணமே மாற்றப்படுகிற அளவுக்கு அற்புத அடையாளம் நடக்கிறது. ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். உங்க கையை பயன்படுத்தும்படி, உங்க கையினால் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி, இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களை செய்யும்படி நீங்க அதற்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதன் மேல தாகம் கொண்டு ஜெபிக்கணும். உலக நன்மைக்கே ஜெபித்து ஜெபித்து நேரத்தை வீணாக்கி விட்டோம். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கணும், என்னை பயன்படுத்தணும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணணும். T.L. ஆஸ்பான் என்கிற ஊழியக்காரர் அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் இளம் வயதில் திருமணமான ஆரம்ப காலத்தில் அவரும் அவருடைய மனைவியும் மிஷினரிகளாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் ஊழியம் செய்ய வந்து வட இந்தியாவின் சில பட்டணங்களில், டெல்லியில், லக்னோ போன்ற இடங்களில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. ட்ராக்ஸ் கொடுக்கறது, தெருவில் நின்று இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுவது, பல விதத்தில் ஊழியம் செய்திருக்காங்க, ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. இவர் தான் அந்த T.L. ஆஸ்பான் என்கிற ஊழியக்காரர். அந்த மாதிரி ஊழியம் செய்திருக்கிறார் அவருடைய மனைவியும். ஆனால் ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படலை. கைப்பருதி வாய்ந்து போயிட்டே இருக்காங்க. இயேசுவை பற்றி சொன்னால் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரும் ரட்சிக்கப்படலை. ரொம்ப மனசோர்ந்து போனார்கள். இந்த சரீரத்தில் வியாதி வந்து பலவீனப்பட்டு அமெரிக்காவுக்கே திரும்பி போயிட்டாங்க. இவருக்கு மனசில் ரொம்ப துக்கம். இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கணும், இயேசு அறியாத மக்கள் தான் அதிகம் போனோம், ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலையே, ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியலையேன்னு வேதனையோடு வந்திருந்த போது அமெரிக்காவில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அவர் இருந்த பட்டணத்தில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் வந்து பிரசங்கிக்கிறார். திரளான மக்கள் வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இவரும் அவருடைய மனைவியை போனாங்க. அந்த கூட்டத்தில் அவர் பார்த்தபோது அந்த ஊழியக்காரர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது சப்பானிகள் நடக்கிறாங்க, கொரிடர் பார்வை அடைகிறாங்க, அற்புதங்கள் நடக்கிற மக்கள் வந்து சாட்சி சொல்கிறாங்க, திரளான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தபோது தான், ஓ இயேசுவை நம்ம இப்படித்தான் அறிவிக்கணும். சும்மா கைப்பருதி கொடுத்தோம், இயேசு நேசிக்கிறார் சொன்னோம், ரட்சிப்பான்னு சொன்னோம், இன்னும் வெறும் வார்த்தையினால் ஆத்மா ரட்சிக்கப்படாது. இயேசுவை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும், அவருடைய வல்லமையை ஜனங்கள் பார்க்கணும், அப்போதான் வந்து மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க என்பதை அறிந்து கொண்டார். உடனே தன் வீட்டுக்கு போனார், கதவை மூடினார், உபவாசம் பண்ணி பல நாட்கள் அறைக்குள்ளே விழுந்து கடந்து ஜெபித்தார். ஆண்டவரே, ஐ நீட் திஸ் அனாயிண்டிங், ஐ நீட் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், வல்லமை வரங்கள் என் மூலமாக வெளிப்படணும், எனக்கு அந்த வல்லமை வரங்களை நீங்கள் தரணும், நான் சுவிசேஷத்தை வல்லமையோடு நான் அறிவிக்கணும், நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கணும், அதற்கு என்னை அபிஷேகம் பண்ணி பல நாட்கள் அறைக்குள்ளே கடந்து ஜெபம் பண்ணினார். ஒரு நாள் ஆண்டவருக்கு தரிசனமாகி, என் வல்லமை வரங்களை உனக்கு தருகிறேன், நீ போய் என் சுவிசேஷத்தை அறிவிந்து அபிஷேகம் பண்ணினார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியத்தில் வித்தியாசம் உண்டானது. அவர் வந்து அந்த நாட்கள் 50களில் வந்து மதுரை பட்டணத்துக்கு வந்தார். மதுரை பட்டணத்தில் வந்து ரேஸ்கோஸ் மைதானத்தில் பெரிய கூட்டம், மக்கள் கூட்டமாக வந்து குவிந்து விட்டார்கள். காரணம், அவர் ஜெபிக்கும் பொழுது சப்பானிகள் நடந்தாங்க, குருடர் பார்வை அடைந்தாங்க, பிசாசுகள் ஓடினது, பலத்த அற்புதங்கள் நடைபெற்றது, திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. மதுரை பட்டமே கொல்லுங்க ஆரம்பித்து விட்டாரு. ஜனக்கூட்டம் எல்லாம் அவர் கூட்டத்தை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விட்டாரு. அரசாங்கமே பார்த்து, இந்த ஆளை உள்ள விட்டா இந்தியாவே மாற்றி விடுவான்,
அதனால இனிமேல் இந்தியாவுக்குள்ள வரவிடக்கூடாது என்று ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பல வருஷம் இந்தியாவுக்கு வர முடியாது. ஒரு தேசம் பயப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தில் தான் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு வாலிபனா உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளம்லாம் நடக்குதே, ஐயோ இந்த மாதிரி இந்தியாவில் ஆள் எழும்புனா நல்லா இருக்குமே, இந்தியாவில் இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புதானே எங்கள் இந்தியாவுக்கு நல்லா இருக்கும்னு அவங்க ஜெபித்த போது தான் ஆண்டவர் சொன்னாராம், யூ ஆர் தட் மேன், நீயே அந்த மனிதன், நீ எழும்பு, நீ கர்த்தர் டிஜிஎஸ் தினகரன் அவங்களை எழுப்பினார். அதன் பிறகுதான் கர்த்தர் அவங்களை எழுப்பி பயன்படுத்தி திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் இங்கே வந்து நிற்கிறார். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், உன் கையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், உன் நாவை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை கொண்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்ய விரும்புகிறேன். இந்தியாவிற்கு ஒரு டிஎல் ஆஸ்மான் போதாது. பெரிய ஒரு தேசம், 148 கோடி மக்கள் உள்ள தேசம். இங்கே வந்து ஒரு பவுல் போதாது, ஒரு பேதுரு போதாது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பணும் ஆண்டவருக்காக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும், எழும்பணும். ஜெபம் பண்ணுங்க, அற்புத அடையாளம் நடக்கணும். ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணுங்கள். தினம் இந்த வசனத்தில் கை வைத்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னை கொண்ட அற்புத அடையாளத்தை நீங்க செய்யணும். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு ஒரு பிசாசையாவது துரத்தணும், ஒரு வியாதியஸ்தரையாவது நான் குணமாக்கி இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்தணும். தினமும் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த அற்புதங்கள் நடக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 4:33 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், மரித்த உயிரோடு இருக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு என்கிற செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். இரண்டாவது, அவங்க இயேசுவை அறிவித்தார்கள். முதலாவது ஜெபித்தார்கள், அற்புதத்திற்காக ஜெபித்தார்கள். இரண்டாவது, அற்புதம் செய்கிற இயேசுவை அறிவித்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அறிவித்தால்தான் அற்புதம் நடக்கும். சுவிசேஷத்தை சொல்றவங்க மூலமாக தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். இயேசுவை அறிவிக்கிறவங்களை கொண்டு தான் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்வார். நீங்க வாய் திறந்து இயேசுவை அறிவிக்கணும், அவரை சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 5:42 வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் பிரசங்கித்தார்கள், வீடுகள் தோறும் பிரசங்கித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே ஆண்டவர், அவர்தான் உலக இரட்சகர் என்ற செய்தியை தினந்தோறும் அறிவித்தாங்க, வீடுகள் தோறும் அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:4 வாசிக்க கேட்போம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் எங்கும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். 5 சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்திற்கு பிலிப்பு என்கிற ஒரு ஊழியக்காரனை, சுவிசேஷகனை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார் வாசிப்போம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கிறிஸ்துவை குறித்து, இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். வேற பிரசங்கம் இல்லை. இயேசு இயேசு இயேசு, அவர்தான் உங்களுக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மெய்யான ஆண்டவர், உலக இரட்சகர். அந்த செய்தி அவளுக்கு அறிவித்தார். அவர்தான் பாவத்தை மன்னிக்க முடியும், வியாதியை குணமாக்க முடியும், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும், உங்களுடைய துக்கங்களை மாற்ற முடியும் என்று இயேசு கிறிஸ்துவை, அந்த நற்செய்தி அவர்கள் அறிவித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். அநேகரில் இந்த அசுத்தாவிகள் ஓடினது, அநேக திமிர்வாதக்காரர் குணமாக்கப்பட்டார்கள், அநேகர் விடுதலையாக்கப்பட்ட உடனே அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். பட்டணத்தில் 8 சொல்லுகிறாரு, பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீங்க இனி போனா, ஒரு கிராமத்துக்குள்ள போனா அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தெருவில் போய் பிரசங்கம் பண்ணினால் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகணும். எப்போ சந்தோஷம் உண்டாகும்? அற்புதங்கள் நடக்கும்போது,
வியாதியஸ்தர்கள் சுகமடையும் போது, பிசாசுகள் ஓடும் பொழுது, மக்கள் விடுதலை அடையும் போது அதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். பாவத்தை விட்டு மனம் திரும்புதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். அந்த மாதிரி ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு உங்களை அர்ப்பணித்தால் போது உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:20 பாருங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். பவுலை ஆண்டவர் சந்தித்த உடனே தாமதமே பண்ணல. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மேசியா, இயேசுதான் ஆண்டவர் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். அதனால இந்த பவுலை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாராம்? அப்போஸ்தலர் 19:11-12 வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பவுலின் கையினாலே விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஸ்பெஷல் மிராக்கிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் நடைபெறுகிறது. பாருங்க, பலத்த அற்புதங்கள் பவுலை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். சுவிசேஷத்தை நீங்க அறிவித்தால் உங்களை கொண்டும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:17 பாருங்க. இதனால என்ன நடந்தது? இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஆவியானவர் உங்களை கொண்டு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதற்கு தான் உங்களுடைய கரங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாய் அற்புதங்களை அடையாளங்களை செய்து இயேசுவை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. எபேசு பட்டணத்தில் இது நடக்கிறது. இன்னொரு காரியம் பாருங்க, 19-20 வாசிங்க. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது, இவ்வளவு பலமாய் விருத்தி அடைந்தது. மந்திரவாதிகள் மனம் திரும்புகிறாங்க, புஸ்தகத்தை போட்டு சுட்டரிக்கிறாங்க. மந்திர வல்லமை விட இயேசுவின் வல்லமை பெரிது என்பதை அவங்க அறிந்து கொண்டாங்க. தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது. இதான் எழுப்புதல். எழுப்புதல் காலத்தில் இப்படிதான் நடக்கும். எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இனி உங்க கிராமத்துல நடக்கணும், உங்க பட்டணத்துல நடக்கணும், நீங்க போகிற இடமெல்லாம் நடக்கணும். இந்த மாதிரி தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:3 வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆண்டவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக, நீங்கள் அறிவிக்கிற வேத வசனம் சுவிசேஷத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். சுவிசேஷத்தை அறிவிக்காம அற்புதம் நடக்காது. இயேசுவை அறிவித்து அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை தெரியப்படுத்தி வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணினால் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வேத வசனத்தை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இதே ஆண்டவர் மார்க் 16:20 சொல்லுகிறார். மார்க் 16:20 வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்தினார். சீஷர்கள் போய் எங்கும் அறிவிக்கிறாங்க இயேசுவை. அவங்க கையினால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. எதனால? இவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு நான் உயிரோடு இருக்கிறேன், இவர்கள் சொல்லுகிற சத்தியம் உண்மை, நான் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணும்படி வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதம் நடக்கிறது. வசனத்தை பிரசங்கிக்காவிட்டால் அற்புதம் நடக்காது. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அற்புதம் நடக்காது. இயேசுவை நீங்கள் அறிவிக்கணும்.
இயேசுவின் வார்த்தைகளை சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்க தெருக்கள்ல இறங்கணும், கிராமங்களுக்குள்ள போகணும். நீங்க போகிற இடத்துல இயேசுவை அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு நீங்க சொல்லுகிற இயேசு உயிரோடு இருக்கிறதை விளங்க பண்ணும்படி உங்கள் கைகளினால அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இதான் வேறு சொல்லுகிற சத்தியம். ஆமென். இப்போ முதலாவது அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணினாங்க, ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மூன்றாவது கடைசியாக அவர்கள் தேவனுடைய வல்லமை வரங்களினால் நிறைந்திருந்தார்கள். தேவனுடைய வல்லமை வரங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஊழிய செய்தார்கள். அவர்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமை வரங்கள் வெளிப்பட்டது. வரங்களினால் நிறைந்திருந்தாங்க. அவங்க போன இடம்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பார்த்தீங்கன்னா 2 காரியம் ரொம்ப முக்கியமா நடக்குது. வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, சப்பானி நடக்கிறாங்க, திமிர்வாதக்காரர் குணமடைகிறாங்க, மரணக்கட்டுகள் மாறுகிறது, சுகமாகறாங்க. 2வது பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறாங்க. அசுத்தாவிகள் ஓடுகிறது, பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுடைய ஊழியத்துல கூட நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா மத்தேயு 4:24 அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்லப்படும் போது 3 காரியங்களை பார்க்கலாம். டீச்சிங், ப்ரீச்சிங், ஹீலிங். 3 காரியம். அவர் சர்ச்சுக்குள்ள போனா போதிக்கிறார், டீச் பண்ணுகிறார். மக்களை பார்க்கும்போது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். 3வது அங்கே சுகம் உண்டாகிற ஹீலிங் நடைபெறும். வியாதியர்கள் சுகமாகறாங்க, பிசாசுகள் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலையாகிறாங்க. அப்போ எல்லா இடத்துல சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறதை பார்க்கிறோம்.